திகைத்து நின்ற உதயநிதி, திமுகவினரை தெறிக்க விட்டவர் யார்? இந்த அமல்ராஜ் ஐபிஎஸ். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் எட்டப்பட்டதை தொடர்ந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் பதவிக்கு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி அமல்ராஜ் நியமிக்கப்பட்டவர் சமீபத்தில் நடந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதில் முக்கிய பங்காற்றினார். குறிப்பாக திமுகவுடன் பிறப்புகளில் அட்ராசிட்டியை எல்லை மீறாமல் ஆரம்ப கட்டத்திலேயே கட்டுக்குள் கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது யார் இந்த அமல்ராஜ் ஐபிஎஸ் என்கின்ற தேடல் அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையைச் சேர்ந்த அமல்ராஜ் தனது பள்ளி படிப்பை நாகர்கோவிலில் உள்ள கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் முடித்த அவர் பின்னர் திருச்சியில் உள்ள புனித சென்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தார். கல்லூரி காலத்திலேயே ஹாக்கி விளையாட்டில் சிறந்து விளையாடியதோடு தேசிய மாணவர் படையிலும் தீவிரமாக பங்கேற்று தலைமைத்துவ திறனை வளர்த்து கொண்டார். பின்னர் இந்திய காவல் பணியில் சேர வேண்டும் என்ற தனது இலக்கை அடைந்து 1996ஆம் ஆண்டு தமிழக பிரிவின் நேரடி ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வானார். அதன் பிறகு திருப்பூரின் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது காவல் பணியை தொடங்கி படிப்படியாக உயர்ந்த பொறுப்புகளை ஏற்று தனது திறமையை நிரூபித்தார். காவல் பணியில் இருந்தபோதும் கல்வியை நிறுத்தாமல் தொடர்ந்து மனிதவள மேலாண்மை துறையில் MBA பட்டம் பெற்ற அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார். ஒரு காவல் அதிகாரி என்பது சட்டத்தை அமல்படுத்துபவர் மட்டுமல்ல, சமூகத்தை வழிநடத்தும் நிர்வாகியும் கூட என்பதை தனது பாணியால் நிரூபித்தவர் என்ற பெயரையும் அவர் பெற்றுள்ளார். சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்தை காவல் பணியில் அதிக அளவில் பயன்படுத்திய அதிகாரியாகவும் அமல்ராஜ் அறியப்படுகிறார். திருச்சி, சேலம் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையராக இருந்தபோது நகரம் முழுவதும் நவீன CCTV கேமராக்களை பெருமளவில் நிறுவும் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினர். இதன் மூலம் குற்ற விகிதம் சுமார் 40% வரை குறைந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல தாம்பரம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து போன்ற சட்டவிரோத செயல்களை ஒடுக்குவதிலும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு நேர்மையான மற்றும் கண்டிப்பான அதிகாரி என்ற பெயரை பெற்றார். காவல் பணியோடு விளையாட்டுத் துறையிலும் அமல்ராஜுக்கு தனி அடையாளம் உள்ளது. குறிப்பாக துப்பாக்கிச் சுடும் போட்டிகளில் அவருக்கு இருந்த ஆர்வம் தேசிய மற்றும் மாநில அளவிலான காவல்துறை போட்டிகளில் பல வெற்றிகளை பெற்றுத்தந்தது. மாநில அளவிலான சாம்பியன் பட்டத்தையும் பெற்றுள்ள அவர் கோவை மற்றும் திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி மையங்களை காவல்துறை சார்பில் உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளார். மேலும் சென்னை, எழும்பூர் மற்றும் கோவையில் மாநிலத்திலேயே முதல் முறையாக காவல்துறை அருங்காட்சியகங்களை நிறுவிய பெருமையும் அவரையே சாரும். குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், சிறந்த பொதுச் சேவைக்கான பாராட்டுகள், சிறந்த காவல் பணிக்காக முதலமைச்சரின் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் அவரது சேவைக்கு கிடைத்துள்ளன. காவல் அதிகாரியாக மட்டுமல்லாமல் எழுத்தாளராகவும் 5 நூல்களை எழுதியுள்ளார்.